நான் உங்க அம்மா கொடுத்த ஸ்வீட் சாப்பிட்டேங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க. சரிங்க, நான் சொல்லிடுறேன். வேற ஒன்றும் இல்லையே, நான் வச்சிட்டுமா? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. உங்களை வர சொல்லிட்டு அன்பு வீட்ல இல்லன்னு தானே கோவப்படுறீங்க? உண்மையாவே அவளுக்கு அர்ஜென்ட்டான வேலை வந்துருச்சு. உண்மையாவே அவங்களுக்கு அப்படி அர்ஜென்ட் வேலை வந்து அவங்க வெளியே போயிருந்தா அது நியாயம். எனக்கு ஃபோன் பண்ணி என்னை வர சொல்லிட்டு உள்ள இருந்துகிட்டு இல்லைன்னு சொல்றது அது எந்த விதத்தில் நியாயம்? அது அது இல்ல சிவம். எனக்கு தெரியுங்க, அவங்க உள்ளதான் இருந்தாங்கன்னு. என்னை பார்க்கறதுல அவங்களுக்கு ஏதோ சங்கடம் போடல, அதான் அவங்க போனை நான் எடுக்கல. அவங்க கிட்ட சொல்லிருங்க, நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு. நான் வச்சிடுறேன். நீ வீட்ல இருந்தது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி விடு, இப்ப நம்ம என்ன சொன்னாலும் அது தப்பா தான் தெரியும். அப்புறம் பாத்துக்கலாம். இல்லடி, அவனுக்கு புரியுதுல்ல. புரிஞ்சுக்கிட்டு அவனே தள்ளி போயிட்டா நல்லதுதான். என்னடி சிரிக்கிற? டேய் தகப்பா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த நடிப்பெல்லாம்? நான் கிளம்புறேன். நீ தனியா லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் கேட்டு ஃபீல் பண்ணு. ரொம்ப வலிக்குதா இனியா? எஸ் மிஸ். இனியா, வாட் ஹேப்பன்? சிட் 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 சிட். இவளுக்கு ஸ்டொமக் பெயினும் வாமிட்டும் இருக்கு மேம். பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அவங்க டாடிக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிறாங்க மேம். சரி, நம்பர் சொல்லுங்க. 984110. ரிங் போய்கிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாங்களே. இனியா, உங்க அப்பா இப்ப எங்க இருப்பாரு? அப்பா லாயர் மேடம், கோர்ட்ல இருப்பாரு. என்னோட தாத்தா பாட்டிக்கு வேணா ஃபோன் பண்ணுங்க மேடம். அவங்க நம்பர் சொல்லு. 960. அவங்களும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல்ல இருந்து போன் பண்றோம், யாருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் இவ்ளோ irresponsible-ஆ இருக்காங்க? மேம், என்னோட மம்மிக்கு வேணா ஃபோன் பண்ணுங்க. சரி, உங்க அம்மா நம்பர் சொல்லு. 8840. அவங்களும் எடுக்கல. அவங்களும் லாயர் தான் மேடம். அவங்களும் இப்ப கோர்ட்ல தான் இருப்பாங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு போன் பண்ணா யாராவது போன் எடுக்கணும்ல. நான் யாருக்கு போன் பண்றது? என்னோட மாமாவுக்கு மேம். அவராவது போன் எடுப்பாரா இல்ல எடுக்க மாட்டாரா? எனக்கு தெரியல மேடம். என்னோட ஆண்டி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வேணா ஃபோன் பண்ணி பாக்குறீங்களா? சரி, நம்பர் சொல்லு. 9944. ஆமா, அவங்க பேர் என்ன? அன்பு. யார் அவங்க? எங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகே, இத இங்க கொஞ்சம் ஆர்டர் பண்ணிடு. சரி, நீ போ. ஓகே மேம். ஹலோ. ஹலோ, நான் சிடிஎம்எம் ஸ்கூல்ல இருந்து பேசுறேன். இனியான ஒரு ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியும். என்னாச்சு? ஒன்னும் இல்ல, அவளுக்கு திடீர்னு ஸ்டமக் பெயின், 2-3 தடவை வாமிட் பண்ணிட்டா. அவங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணா யாருமே ஃபோன் எடுக்கல. இனியா தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னா. மேம், இனியா பக்கத்துல இருக்காளா? ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுங்க. இதோ கொடுக்குறேன். இனியா, உன்கிட்ட பேசணுமா? ஹலோ ஆண்டி. இனியா, என்னாச்சுமா? தெரியல ஆண்டி, ரொம்ப வயிறு வலிக்குது ஆண்டி. வாந்தி வாந்தியா வருது. ஓகேடா. வீட்ல யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இப்பவே கிளம்பி வரேன். நான் வந்து உன்னை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். ஓகேவா? ஓகே ஆண்டி, தேங்க்ஸ்.
எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு ஒரு 20 மினிட்ஸ்ல நான் அங்க இருப்பேன். உன் மிஸ் கிட்ட ஃபோன் கொடு. மேம் உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுங்க. மேம் நான் கிளம்பிட்டேன், நான் வந்துடுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. முடிஞ்சா ஏதாவது டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. இல்ல இல்ல, என்னோட சிஸ்டர் இன் லா டாக்டர் தான், நான் அவங்க கிட்டயே கூட்டிட்டு போறேன். ஓகே, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஓகே. இவங்க ஒருத்தர் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க. வீட்ல இருக்கிற அவ்வளோ பேரும் வெரி irresponsible persons. I am so upset with your parents. அடுத்த பேரண்ட்ஸ் மீட்டிங்ல இத பத்தி பேசணும். கொஞ்சம் ஞாபகம். ஓகே மேம். இனியா, முடியலன்னா அப்படியே படுத்துக்கோமா. பாத்து டேக் கேர் ஆஃப். ஓகே மேம். ஹலோ மேம், நான் வந்துட்டேன். எங்க வரணும்? ஸ்டாஃப் ரூம் பக்கத்துல இருக்கிற காரிடாருக்கு வாங்க. காரிடோரா? ஓகே மேம். ஓகே. இனியா, இனியா ஆண்டி. ரொம்ப வலிக்குதாமா? ஆமா ஆண்டி. சரி, ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரியா? ஒரு 2-3 டைம்ஸ் வாமிட் பண்ணிட்டான். சிரப் கொடுத்துருக்கோம். நீங்க எதுக்கும் டாக்டர் கிட்ட காமிச்சிருங்க. ஓகே மேம். அவங்களோட வீட்டுக்கும். இல்ல, நானே கொண்டு போய் விட்டுறேன். I'll take care. இனியா, உனக்கு ஓகே தானே? ஓகே மிஸ், ஆண்டி பாத்துப்பாங்க. மேம், நீங்க இவ்ளோ டாக்டர் கிட்ட காமிச்சதுக்கு அப்புறம் இவளோட ஹெல்த் கண்டிஷன் மட்டும் எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஷூர். ஓகே. இனியா வா, நம்ம போலாம். ஆண்டி, பாரதியும் கலையும் இங்க தானே இருக்காங்க, அவங்களையும் கூட்டிட்டு போயிடலாம்ல? அவங்களுக்கு இன்னும் 2 கிளாஸ் இருக்கு, ஸ்கூல் முடிச்சிட்டே வரட்டும். ஆண்டி. என்னடா? தேங்க்ஸ் ஆண்டி. ஏய், என்ன நீ இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? உனக்கு ஒண்ணுனா நான் வருவேன். வா போலாம், வா. தேங்க்ஸ் மேம். ஓகே. மலர், மலர். அண்ணி, என்ன என்ன ஆச்சு? வயிறு வலிங்கிறா, நீ என்னன்னு பாரு. வயிறு வலியா? கொஞ்சம் பாரு. சரி, வா. ஏய் மலர், என்னாச்சு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல அண்ணி, சாதாரண வயித்து வலிதான். சிரப் கொடுத்திருக்கேன், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அவ அப்பா, தாத்தா, பாட்டி யாருமே போன் எடுக்கல போல, அதான் எனக்கு போன் வந்துச்சு. நான் போய் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன். நீ வீட்ல இருக்கிறதால உன்கிட்ட காட்டிடலாம் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இல்லனா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கணும். ஹாஸ்பிட்டல் கூட்டு போற அளவுக்கு ஒண்ணும் இல்ல அண்ணி, ஒரு சின்ன விஷயம்தான். அந்த வீட்ல உள்ள யாரோ அவளை சரியா கவனிக்கிறது இல்லன்னு நினைக்கிறேன். அவ வீட்ல உள்ள எல்லாரும் அவ மேல பயங்கர பாசமா இருக்காங்க. அவ அப்பாவுக்கு இவளுக்கு ஒண்ணுனா உயிரே விட்டுடுவாரு. மலர், என்ன நீ சிரிக்கிற? அவங்க பாசமா இருக்கிறதெல்லாம் ஓகே தான். என்னதான் இருந்தாலும் அம்மா மாதிரி வராதுல்ல. என்ன மலர் சொல்ற? என்னதான் அப்பாவா இருந்தாலும் பொண்ணு அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி அப்பா கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியாதுல்ல. மேஜரா ஏதாவது பிரச்சனையா? பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. கொஞ்சம் கவனிக்காம விட்டா பின்னாடி பெரிய பிரச்சனையா மாறறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பின்ன அப்போ அவளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அத சொல்லு. இப்ப அவளுக்கு தேவை ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஒரு அம்மா தான். அப்பா இல்லனா ஒரு கைடன்ஸ வாழ்க்கையில மிஸ் பண்ணுவாங்க.
ஏன்னா அப்பாங்கள மாதிரி வாழ்க்கையில நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்கிற ஆள் வேற யாருமே கிடையாது. நீ எங்க வேணா போ, நான் இருக்கிறேன்னு தைரியத்தை கொடுக்கறது அப்பா தான். அப்பாவை மிஸ் பண்ற பொண்ணுங்களுக்கு ஒரு கைடன்ஸ், தைரியம் மிஸ் ஆகும். அம்மா இல்லாத பொண்ணுங்க அன்பையும் அரவணைப்பையும் மிஸ் பண்ணுவாங்க, ஒரு கேரை மிஸ் பண்ணுவாங்க. இப்போ இனியாக்கு தேவைப்படுறது அன்பும் கேரும் தான். தாத்தா, பாட்டி, மாமா, அப்பா எல்லாரும் இருக்காங்க. இருந்தாலும் அம்மாங்கிறது வேற. அந்த இடத்த வேற யாராலையும் நிரப்ப முடியாது. ஹே, இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல ஆண்டி. இனியா, வயிறு ரொம்ப வலிக்குதா? இல்ல ஆண்டி. ஒன்னும் இல்ல, எல்லாம் சரியாயிடும். ம். ஆண்டி, என்னம்மா? உங்களை நான் ஒரு ஹக் பண்ணிக்கலாமா? இதுக்கெல்லாம் எதுக்கு பெர்மிஷன் கேக்குற? வா. உங்களுக்கு ஃபோன் பண்ணா நீங்க எடுக்க மாட்டீங்களா? நான் கிளாஸ்ல இருந்தேன். எங்க கிளாஸ் போயிட்டு இருந்தா என்ன ரிப்பீட்டடா கால்ஸ் பண்ணிட்டே இருக்கல? ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுவீங்க? ஹலோ ஏன் கால் ஹலோ, இங்க என்ன சத்தம்? ஏன் இப்படி கத்துறீங்க? வாங்க, நான் உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்ணேன், நீங்க ஏன் கால் அட்டெண்ட் பண்ணல? என்ன விளையாடுறீங்களா? நான் முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன். நீங்க போன் அடிக்கும் போதெல்லாம் எடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நீங்க தானே எனக்கு கால் பண்ணீங்க. அது எப்போ? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஒரு எமர்ஜென்சி, இனியாக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு போன் பண்ணா நீங்க எடுக்கவே இல்ல. இப்ப வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. என்னது? இனியாவுக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? எங்க அவ? இனியாவ அவங்க கார்டியன் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. கார்டியனா? யாரு? அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னா. அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டா? என்ன விளையாடுறீங்களா? அவளோட கார்டியன் நானா, அவளோட அப்பாவும் மட்டும்தான். எங்க 2 பேரும் இல்லாம யாரோ ஒருத்தங்க அவளை கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. எங்க பாருங்க, முதல்ல உங்க 2 பேருக்கு தான் போன் பண்ணோம். நீங்க யாருமே போன் எடுக்கல. இனியா இன்னொரு நம்பர் கொடுத்தா, அந்த நம்பருக்கு போன் பண்ண அவங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னது? யார் என்னன்னு தெரியாம குழந்தை உடனே அவங்க கூட அனுப்பிடுவீங்களா? அவங்க பேர் என்னங்க? அவங்க பேரு அன்புன்னு சொன்னாங்க. அன்புனா யாருங்க? எனக்கு எப்படிங்க தெரியும்? அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு அவ தான் சொன்னா. அவங்க மட்டும்தான் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. போன் அடிச்ச உடனே வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னங்க அநியாயமா இருக்கு? யாரோ சம்பந்தமே இல்லாத ஆள் கூட என் குழந்தைய அனுப்பி வச்சிருக்கீங்க. நான் யார் தெரியும்ல? லாயர். நான் நினைச்ச இந்த பாயிண்ட் வச்சு உங்க மேல கேஸ் போடலாம் தெரியுமா? இத பாருங்க, இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. எமர்ஜென்சிக்கு போன் எடுக்காம என்கிட்ட வந்து சட்டம் பேசுறீங்க. கிளம்புங்க முதல்ல. ஏங்க மிஸ், நீங்க முதல்ல கிளாஸ் போங்க. ஏங்க, என் குழந்தைய கூட்டிட்டு போனது யாருங்க? அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னா. உங்களுக்கு தெரியணும்னா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி கேளுங்க. அரசியோட கார் இங்க நிக்குது. இவன் இதுக்கு வந்திருக்கா? இங்க பாருங்க, அவர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அட்லீஸ்ட் நீங்களாவது சொல்லுங்க அது யாருன்னு. தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? எனக்கு தெரியாதுங்க. வா. என்ன கால் பண்ணிருந்தீங்க? என்ன விஷயம்? ஹலோ, அன்புனா யாரு? ஏன் எது கேக்குற? அன்புன்னு யாரோ வந்து என் குழந்தைய கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க யாரு? இரு ஏன் கத்துற? மேடம் என்னாச்சு? உங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாருக்கும் போன் பண்ணோம். நீங்க யாருமே போன் எடுக்கல. உங்களுக்கு ட்ரை பண்ண, இவங்களுக்கு ட்ரை பண்ண, இனியாவோட தாத்தா பாட்டிக்கு கூட ட்ரை பண்ண. யாருமே போன் எடுக்கல. அப்புறம் அன்புன்னு உங்க ஃப்ரெண்ட் நம்பரை இனியா கொடுத்தா. அவங்களுக்கு கால் பண்ண. அவங்க தான் உடனே வந்து இனியாவை கூட்டிட்டு போனாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்க தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டுங்க. அன்பு யாருன்னு கேட்டு இவங்க வந்து என்கிட்ட சண்டை போடுறாங்க. யாருங்க அது? சாரி மேடம், நான் பேசிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. யாரு இந்த அன்பு? தெரியாம தான் கேக்குறேன். ஏன் புள்ளைய கூட்டிட்டு போறதுக்கு அவங்க யாரு? ஃபேமிலி ஃப்ரெண்டு. இனியாவ அவங்க பத்திரமா பாத்துப்பாங்க. நீ விடு. ஃபேமிலி ஃப்ரெண்டா?
எனக்கு தெரியாம யார் அப்படி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு? இதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஏய், என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம நீங்க இருந்து போக முடியாது. என்ன விளையாடுறியா? யாரோ சம்பந்தமே இல்லாத ஆளு என் குழந்தைய கூட்டிட்டு போயிருக்காங்க. கேட்டா நீ உன் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்க. இதான் நீ என் புள்ளைய பாத்துக்கிற லட்சணமா? இரு இப்ப ஏன் டென்ஷன் ஆகுற? இங்க பார், இனியா உன் கூட தான் இருக்கா. அவளை பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. முடியலன்னா முடியலன்னு சொல்லிடு. நான் அவளை கூட்டிட்டு போய் நல்லா பாத்துக்கிறேன். கிழிச்ச. உனக்கு தானே ஃபோன் பண்ணாங்க, நீ ஏன் ஃபோன் எடுக்கல? நான் கோர்ட்ல இருந்தேன். அப்ப நான் மட்டும் என்ன காட்டுல இருந்தேன்? நானும் கோர்ட்ல தான் இருந்தேன். என்னமோ பெருசா நான் தான் தப்பு பண்ணிட்ட மாதிரி பேசுறேன். இனியா ஓ ரெஸ்பான்சிபிலிட்டி தானே? இங்க பாரு, ஓவியாக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாலும் நீ ஃபோன் எடுத்திருக்க மாட்டேன், நானும் ஃபோன் எடுத்திருக்க மாட்டேன். இனியா ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓவியா ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தேவையில்லாம பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருக்காது. இப்ப என் புள்ள எங்க போனான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இங்க பாரு, உன்னை விட அவளை பத்திரமா பாத்துக்கிறவங்க தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. அதனால நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத, அதை நான் பாத்துக்கிறேன். ஏய், அந்த கதையெல்லாம் ஒண்ணு வேண்டாம். யார் கூட்டிட்டு போனாங்கன்னு பதில் சொல்லி எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அதான் சொன்னேன்ல, அன்புதான். யார் அந்த அன்பு? இங்க பாரு, யார் அன்பு, எந்த அன்புன்னு உனக்கு விளக்க சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. ஹோ ஹோ, எனக்கு நீ விளக்க சொல்ல மாட்டியா? இத நான் சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல நான் பெட்டிஷன் போடுறேனா இல்லையான்னு பாரு. ஏய், நீ என்ன பெட்டிஷன் வேணாலும் போடு. பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல இப்படி வந்து கத்திட்டு நிக்காத. இனியா உனக்கு மட்டும் பொண்ணு கிடையாது, எனக்கும். ஏய், என்ன அப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல. அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல்ல, சொல்லு. நீங்க ஒரு நல்ல அம்மா அண்ணி. ம், என்ன திடீர்னு அன்னைக்கு சர்டிபிகேட்லாம் கொடுக்கற? இல்ல அண்ணி, திடீர்னுலாம் இல்ல. உங்களை பத்தி யோசிக்கிறப்போ எப்பவுமே இதுதான் தோணும். ம், உண்மைதான் அண்ணி. உங்களை மாதிரி அம்மா கிடைக்கிறதுக்கு கலை பாரதி கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீங்க அதை அவங்க கிட்ட காட்டினதே இல்ல. அவங்க என் பசங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன். இதுல என்ன இருக்கு? கலைக்கு உடம்பு முடியலங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு கூட மிஸ் பண்ணிட்டு நீ அவ கூடவே இருக்க. அப்படி பார்த்தா நீ கூட கிரேட் தான். அம்மாங்கிறது ஒரு மாதிரி ஃபீலிங்ல அண்ணி. பாருங்க, இனியா எவ்வளவு கம்ஃபர்டபுளா உங்க மடியில படுத்து தூங்குறா. ம், அம்மானா நாம பெத்த பிள்ளைங்க கிட்ட மட்டும் பாசத்தை காட்டுறது இல்ல, எல்லா குழந்தைங்களுமே அன்பா பாத்துக்கிறது. அதுதான் சூப்பர்ன்ற. ம், போதும் போதும் பாராட்டலாம். அதுக்குள்ள கலை வந்துட்டாளா? கலை இல்லம்மா. அப்ப யார் இது? இனியா. இனியாவா? அது எனக்கு தெரிஞ்சவங்களோட பொண்ணு. உடம்புக்கு முடியலன்னு ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. அதான் மலர்கிட்ட காட்டலாமேன்னு கூட்டிட்டு வந்தேன். தெரிஞ்சவங்களா? அது யாரு? மா, தெரிஞ்சவங்கன்னா விட, அது யாரு என்னன்னு கேட்டுட்டு இருக்க? இல்லடி, தெரிஞ்சவன் சொல்றால, அத யாரு என்னன்னு கேக்குறேன். பாரு எப்படி ஒய்யாரமா மடியில படுத்துட்டு இருக்கான்னு. மா, அவளுக்கு உடம்புக்கு முடியலமா, அதான் படுத்துட்டு இருக்கா. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏய், நான் சாதாரணமா தானே கேட்டேன். இப்ப எதுக்கு நீ இப்படி எகுற? இங்க பாரு அன்பு, காலம் முன்ன மாதிரி கிடையாது. நாம நல்லதே பண்ணாலும் இந்த உலகம் நம்மள தப்பா தான் பாக்கும். ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டாங்கன்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க வீட்ல நீ விட்டுருக்கணும். நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏய், நான் என்னடி தப்பா சொன்னேன்? நடக்கிறத தானே சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே இவளுக்கு உடம்புக்கு முடியல, இவளை பெத்தவங்க நாம உதவி பண்றோம்னா நினைப்பாங்க. மா, இப்படி எல்லாம் யோசிக்க உன்னால மட்டும்தாம்மா முடியும். ஏய், நாம நாலுத்தையும் யோசிக்கணும்டி. இங்க பாரு அன்பு, உன் பிள்ளைங்களை பாத்துக்கவே உனக்கு நேரம் பத்தல. காலையில கிளம்புனா ராத்திரி தான் வீட்டுக்கே வர. நான் தான் அவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிறேன். இனியா, ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. அத்தை ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா பேசுங்க.
தூங்கிட்டு இருக்கா. என்ன ஆ? என்ன அமைதியாரு? நல்லது சொன்னா பிடிக்காதே. முதல்ல உன் பிள்ளைங்களை நல்லா பாத்துக்க அன்பு. அதுக்கப்புறமா அடுத்தவங்க பிள்ளைங்களை பாத்துக்கலாம். மா. புரியுதா? அது சின்ன குழந்தைமா. ஒரு எமர்ஜென்சிக்கு வந்தா நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. சரி சரி, வந்தது வந்தாச்சு. நீ தாலாட்டு பாடுறத விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போனை போட்டு அவளை வந்து கூட்டிட்டு போக சொல்லு. என்ன? சரிங்க அத்தை. அண்ணி, அம்மாக்கு மட்டும் இவ யாரோட பொண்ணுன்னு தெரிஞ்சது. ஐயோ, என் கதை முடிஞ்சது. நான் முதல்ல இவளை கொண்டு போய் அவ வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். ம், இவளை கூப்பிடுறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா ஐயோ பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆமா அண்ணி. அம்மா மறுபடியும் விசாரணைக்கு போறதுக்குள்ள நீங்க கொண்டு போய் விட்டுருங்க. ம்